வணக்கம். மாடத்தீவு சேனல் மணி. இப்போ இன்றைக்கி உள்ள சூழ்நிலை பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் இப்போ கிரைம் தப்பு தவறுகள் நிறையா நடக்குது. திருநெல்வேலியில் வந்து இந்த 2 பேரை மர்டர் பண்ணாங்க. அதே மாதிரி விளாத்திகுளத்தில் அன்றைக்கி ஒரு பொண்ணை கெடுத்து இது பண்ணாங்க. அவர் ஏற்கனவே வந்து ஒரு வயதான மூதாட்டியை கற்பழித்ததுனால அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. அவர் எப்படி ஜாமீனில் வந்தார்? இந்த மாதிரி நிறையா கேள்விகள் இருக்குது. நம்ம சேனலில் மக்களுடைய விருப்பத்துக்காக காமிக்கப்படுகின்றன. இப்போ 2 நாளைக்கு முன்பு வந்து திருவள்ளூர் மாவட்டம் மிஞ்சூர்னு ஒரு கிராமத்தில் இஸ்லாமிய பொண், அது படிச்சுக்கிட்டு இருக்க பொண்ணு, அது இப்போ படிப்புங்களுக்கு தெரியுமில்ல, ஒரு குழந்தைய பெற்று எடுத்து அதை படிக்க வச்சு அதை முன்னேற வச்சு அவங்களுடைய அந்த குழந்தை தான் ஒரு வாழ்வாதாரமாக இருக்கும். அது ஒரு பெண் குழந்தை இன்றைக்கி படித்தா தான் வாழ முடியும். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. படிக்கலைன்னா அது வந்து எல்லா இடத்துலையும் ஒதுக்கப்படுது. அது கணவனால் ஒதுக்கப்படும். கல்யாணம் முடித்தா கூட அது அறிவில்லை அப்படின்ட்டு அவங்க தொழில் பண்ண முடியாது. இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு படித்து முன்னேறினா தான் வாழ முடியும். அப்படி ஒரு சூழ்நிலை காலகட்டங்கள் இன்றைக்கி இருக்குது. அந்த காலங்கள் வேறு. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு பெண் குழந்தைய பெற்று அதை வளர்த்து அதை எப்படின்னா படிக்க வச்சு முன்னேறணும் அப்படிங்கிறது அவங்களோட தாய் தந்தையுடைய எண்ணங்கள் இருக்காதான். எத்தனை லட்சம் செலவு பண்ணி படிக்க வச்சுருப்பாங்க. அந்த குழந்தைய அந்த மிஞ்சூரில், அதாவது திருவள்ளூர் மாவட்டம் மிஞ்சூர் கிராமத்தில் இளைஞர்கள் கஞ்சா அடிச்சுட்டு அந்த பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ளே புகுந்து அந்த பொண்ணை வந்து அந்த பொண்ணை வந்து மிரட்டி அடிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து உயிருக்கு போராடி இருக்குது. இவங்க 3 பேருமே இந்த போதையில் என்ன செய்யணும்னு தெரியாமல் அந்த பொண்ணை வந்து கை காலெல்லாம் போட்டு இழுத்து நாசம் பண்ணி அந்த பொண்ணு உயிருக்கு போராடி இருக்குது. போராடுற பொண்ணை போய் அடித்து வெட்டி நாசம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம் இது. ஏன்னா எல்லாருமே இதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. புரியுதுங்களா? நான் சமூக ஆர்வலர். இது எல்லாருக்கும் இந்த இஸ்லாமிய பொண்ணு வந்து அவங்க எல்லாம் ஒன்று தான், ஜாதிங்களே ஒன்றும் இல்லை. ஒரு இஸ்லாமிய பொண்ணை வந்து குறிப்பிட்ட ஒரு 3 இளைஞர்கள் வந்து கஞ்சா அடிச்சுட்டு அந்த பொண்ணை அடிக்கிறவங்களுக்கு எவ்வளோ பெரிய தப்பானது. இஸ்லாமிய பொண்ணு வந்து எங்கேயுமே வந்து அந்த பர்தா போட்டு தன்னுடைய மூஞ்சே தெரியாமல் அவ்வளோ கண்ணியமாக வாழக்கூடியவங்க. வீட்டில் இருக்கும்போதுமா அந்த மாதிரி இருப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே பூந்து கஞ்சா அடித்து அந்த போதை நண்பர்கள் போய் அடித்து கொன்று நாசம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப கண்டிக்கத்தக்கான விஷயம். இது வந்து அரசாங்கம் நம்ம சொன்னால் வந்து அரசாங்கத்தை தப்பாக சொல்கிறது. இது தவறு நடக்குது, அவ்வளோதான். எப்படி கஞ்சா உள்ளே வந்தது? கஞ்சா ஏன் உள்ளே வருது? அது கிராம பசங்களுக்கு அங்கே ஒரு வாழ்வாதாரம் வேலையில் இருந்தால் வேலைக்கு போவாங்கள்ல, அதை ரெடி பண்ண வேணாமா? இல்லாதனால தான் அந்த பசங்க கஞ்சா அடிச்சுட்டு அந்த மாதிரி தப்பு பண்ணுறானோ. அது அந்த அங்கே உள்ள போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஐஜி, டிஐஜி நிறையா ஒவ்வொரு மாவட்டத்துக்கு இருக்காங்க. அந்த ஊர்லேயே காவலர் இருக்காங்க, ரோந்து காவலர் இருக்காங்க. இதை மீறி எப்படி நடக்குது? ஏதோ ஒரு வழியில் வந்து அவங்களுக்கு இடம் இருக்குது. அந்த இடம் மூலிமா வந்து அவங்களுக்கு வந்து கஞ்சா வருது. அதை தடுக்கணும். கவர்மெண்ட்டு தான் தடுக்கணும். கவர்மெண்ட்டு வந்து நான் தப்பாக சொல்லலை. இது வந்து அவங்க கடமை. அந்த கடமை அவங்க செய்யணும். இவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்க, இவங்க வந்து அரசாங்கம் சரியில்லை அப்படின்லாம் சொல்லலை. தன்னுடைய கடமையை செய்யணும். அவங்களுடைய டியூட்டி அது. இப்போ காலையில் எழுந்திரிச்சு ஒரு டீ கடை வியாபாரம் வைக்கிறவங்க வந்து கடையை திறந்து பாலை வாங்கி தண்ணியை ஊற்றி வச்சு உட்காந்து தான் வியாபாரம் பண்ண முடியும். அது மாதிரி அவங்களுடைய டியூட்டி அது. இப்போ கவர்மெண்ட்டில் வந்து வேலைக்கு போய் அப்பாயின்மெண்ட்டு போட்டு இதெல்லாம் பண்ணி கரெக்டாக ஒரு ஆஃபீஸராக வந்து அது நடக்கும்போது அவங்க டியூட்டியை கடமை தானே அது. மக்களுடைய வருமானம் தான் அவங்களுடைய வாழ்வாதாரமே. அந்த மக்களை காப்பாற்றுறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு. ஒரு பொண்ணை வந்து வீட்டுக்குள்ளே புகுந்து வந்து ஒரு இஸ்லாமிய பொண்ணை வந்து கஞ்சா அடித்து போதையில் அடிச்சுட்டு பொண்ணை அடித்து மர்டர் பண்ணி அடித்து இது பண்ணுறாங்க. பொண்ணு வந்து ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த மாதிரி இருக்குது. எவ்வளோ பெரிய தவறு. இதுக்கு காரணம் வந்து அங்கே உள்ள அரசியல் தலைவர்களும் அங்கே உள்ள போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் தமிழக போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாமே சேர்ந்து அந்த மாதிரி குற்றவாளி எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி இன்றைக்கி இங்கே நடக்கலாம், நாளைக்கு வேறு இடத்துல நடக்கலாம், இன்னொரு இடத்துல நடந்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் டோட்டலாகவே கஞ்சா எங்கே இருக்குன்னு சொல்லி பிடிச்சி அவங்களாம் அரெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல தமிழ்நாடாக வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். தமிழ்நாடு எப்போதும் நல்லா தான் இருக்குது. தமிழர்கள் நல்லா இருக்காங்க. சட்ட பிரச்சனையில் வந்து எங்கேயாச்சும் சின்ன ஓட்டையில் தப்பு பண்ணுறாங்க. அதை க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிங்கன்னா மக்கள் கொஞ்சம் சுதந்திரம் இருப்பாங்க.
இந்தியா நாட்டிலே சுதந்திரம் வாங்கி எதுக்கு சுதந்திரம் வாங்கினாங்க? அந்த காலத்து பிரிட்டிஷ்லேருந்து மகாத்மா காந்தி, சுபாஷ் சந்திர போஸ் போராடி சுதந்திரம் வாங்கினாங்க. இந்த சுதந்திர நாட்டின் இந்தியாவில் பெண்கள் என்றைக்கு தனியாக இரவில் வராங்களோ அப்போ தான் இந்தியா உண்மையான சுதந்திரம் அடைஞ்சிருக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும். ஆனால் அதுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கணும்னா நீங்கள் அந்த கஞ்சா போதையில் இருக்க ஆசாமிகளை பிடிச்சி க்ளீன் பண்ணி அவங்க சுத்தம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கணும்னு மக்களுடைய விருப்பம். உங்களுடைய சிட்டிசன் மணி. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நேயர்களே, நான் இந்த கருத்தை பகிர்ந்ததுக்கு காரணம் எல்லோரும் இந்த மாதிரி விழிப்புணர்வாக இருக்கணும். ஏன்னா நாளைக்கு இன்னொரு வீட்டில் போடலாம். இப்போ இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்குங்க. அவ்வளோதான், ஒரு வழி இல்லை. கவர்மெண்ட்டு பண்ணணும் கடமை தவறிட்டால் நீங்கள் தான் பாதுகாப்பாக இருக்கணும். நீங்களும் பாதுகாப்பாக இருங்க. ஏன்னா அவங்க சொல்ல தான் முடியும். நன்றி, வணக்கம் நேயர்களே.